வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. யோகி ஆதித்யநாத்தோ இல்லை மோடி அரசாங்கமோ பாஜகவோ இஷ்டத்துக்கு வீடுகளை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரியான நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா இல்லை காலதாமதமாக இருக்கா? என்ன நடந்துட்டு இருக்கு? இல்லை, உச்சநீதிமன்றம் புல்டோசர்களை வைத்து இடிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சட்ட ரீதியாக ஒரு அரசு அதை செய்தால் அரசின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அடுத்து என்ன பண்ணணும்னா பேன் இண்டியா லெவலில் ஒரு கமிட்டி நாங்கள் அமைக்கிறோன்னு நேற்றைக்கு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி ஒருத்தரை இன்சார்ஜாக போட்டு கமிட்டியை அமைச்சிட்டாங்க. இதை நம்ம ஒரு பக்கம் ஓரம் வைப்போம். அதுக்கு முன்னாடி வருவோம். பார்க்க வேண்டியது மிக மிக காலதாமதமானது. ஏன்னா இப்போ கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் ஃப்ரண்ட்லைனில் ஒரு விரிவான ஆர்டிகிளே கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் 1.5 லட்சம் வீடுகள் வரைக்கும் இடிக்கப்பட்டிருக்கிறது. ப்ராப்பர் ஆர்டர் இல்லாமல் 1.5 லட்சம் வீடுகள் கடந்த 2 ஆண்டுகள் 22-23 இந்த டென்யூரில் மட்டும் அப்படின்னு டேட்டாவோடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அமைப்பு தொகுத்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை அப்படி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 7.5 லட்சம் மக்கள் இடப்பெயர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அடாவடியாக வீடுகளை இடித்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இவ்வளவு நடந்த பிறகு இந்த எண்ணிக்கையெல்லாம் தொகுக்கப்பட்டதே யாருக்கும் தெரியாது. இதை வாட்ச் பண்ணுற அமைப்புகள் வாட்ச் டாக்ஸ் இருக்கிறதுனால வருது. இதில் ஆவணப்படுத்த முடியாமல் போனது அப்படிங்கிறது இதை விட டபுள் மடங்காக கூட இருக்கலாம். அப்போ இவ்வளவு எண்ணிக்கைக்கு பிறகாச்சும் நீங்கள் இப்போ வாயை திறந்துருக்கிறீங்கன்னா உச்சநீதிமன்றம் இது சுவமோட்டோவாக எடுக்கலை. ஒரு வழக்கு யோகி அரசை எதிர்த்து இவங்க தொடர்ந்து இப்படியே பண்ணுறாங்கன்னு போடப்பட்ட வழக்கு அப்பீலுக்கு போய் 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 இப்போ ஆச்சும் அவங்களுக்கு அவங்க காதுகளுக்கு இது எட்டி இருக்கிறது. அவங்க ப்ரௌசிங்கில் வழக்கமாக பார்க்கும்போது ஏதாவது செய்திப்பட்டதுன்னா உடனே போவாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த நியூஸ்லாம் போகல. 1.5 லட்சம் வீடு இடிக்க வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலை. 1.5 லட்சங்கிற எண்ணிக்கையே அவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இப்போ அவங்க சமீபத்தில் பார்த்தோம், ஐ திங்க் கொல்கட்டாவில் நினைக்கிறேன், ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு வரும் பொழுது காலையில் ஆஃபீஸ் கிளம்பி வரும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார். உடனே அவர் போயிட்டு மோட்டோவாக எடுத்து ஏன் கிளியர் பண்ண மாட்டேங்கிறீங்க, காலையில் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னு எல்லாம் போலீஸ்க்கு கொடுக்குற லெவலுக்கு போகுது. இப்போ அவங்க பாதிக்கப்பட்டால் அது மக்கள் பிரச்சனையாக உணரப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கோர்ட்டுக்குள்ளே நடந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது அப்பீலுக்கு போது 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் B.R. கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் K.V. விஸ்வநாதன் அமர்வு, அவங்ககிட்ட போகும்பொழுது அவங்க வெளிப்படையாக கேட்குறது, ஒருவரின் மீது அக்யூஸ் என்பதற்காக எந்த வகையில் நீங்கள் புல்டோசரை வச்சு இடிப்பீங்க? 2வது, அவர் கன்விக்டாகவே இருந்தாலும் வீட்டை இடிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல், இன்னும் சொல்ல போனால் அது கிரைம் அப்படிங்கிறத தான் அவங்க நேற்று அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, வீட்டை இடிக்க யாருக்குமே உரிமை கிடையாதுன்னு யோகி அரசின் சார்பில் நேற்றைக்கு அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நாங்கள் எந்த வகையிலும் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அது சட்ட விரோதமானது, அது இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸோ அல்லது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸோ செய்யக்கூடாது, அது தவறான துஷார் மேத்தா நேற்றைக்கு அப்படி பாஞ்சு ஆஜராகி வாதாடக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு தான் இது போதும், நீங்கள் இது ஒரு தொடர்கதையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா வெறுமனே நம்ம யோகியை பார்க்க முடியாது. யோகி புல்டோசர் பாபான்னு இந்த பக்கம் ஆன உடனே அதனுடைய, ஏன்னா அவருக்கும் சீனியராக 18 வருஷம் நான் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கேன். சிவராஜ் சிங் சௌஹான் அதை கையில் எடுத்தார் முன்பாக. அவர் புல்டோசர் மாமான்னு அவர் ஆகிறார் இல்லையா? இப்போ இதனுடைய அடுத்த நீட்சி அங்கே பார்த்தா அசாமில் ஹிமந்த் பிஸ்வா சர்மாவுக்கு அந்த இது வருது. ஹிமந்த் பிஸ்வாஸ் எல்லாம் ஒபாமாவை கைது பண்ணுவேங்கிற ரேஞ்சுக்கு இங்கிறது அசாம் போலீஸ் அனுப்பி ஒபாமா இந்தியாவுக்கு எதிராக அவர் இந்த மணிப்பூர் விவகாரம் சம்பந்தமாக தெரிவித்த ஏன் ஹுசைன் ஒபாமா இவங்களோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடை அசாம்லேருந்து அனுப்பி கைது பண்ண சொன்னாலும் நம்ம அந்த லெவலுக்கு போவார் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது ஒரு தொற்று வியாதி மாதிரி பரவுது என்பதை தாண்டி இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒவ்வொருவரும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில இடங்கள்லாம், இப்போ பல இடங்களில் நம்ம கவனிக்க வேண்டியது, குற்றவாளிகளில் போலீஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸில் எதை நோக்கி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டிவிட்டி எப்போ போகும்னா, இப்போ நம்ம பல என்கவுண்டர்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஒரு குற்ற செயல் நடக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு அந்த குற்ற செயல் மக்களுடைய உணர்வுகளை கொந்தளிக்க வைக்கிறது. அப்போ இந்த போலீஸ் என்னதான் பண்ணுச்சுங்கிற கேள்வி வரும்பொழுது இதை ஆற்றுப்படுத்துவதற்கு நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அட்டெம்ப்டை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக இது செய்கிறார்கள். அது நான் இன்னைக்கு இங்கே நடந்த ஆம்ஸ்ட்ராங் இதிலேருந்து இதுக்கு முன்பாக தெலுங்கானா அங்கே ஒரு பெண் டாக்டருக்கு இது நடந்த போது 5 பேரை பிடிச்சி அதில் போலீஸ் என்கவுண்டர் பண்ணாங்க இல்லைங்களா? இன்றைக்கி அது ஃபேக் என்கவுண்டரு, அவங்க விசாரணைக்கு உள்ள கொண்டு ப்ராப்பராக இது பண்ணால் அவங்க கன்விக்ட் ஆகிறதுக்கான வழி இல்லைங்கிற லெவலுக்கு அவங்க மேலே இப்போ கொலை வழக்கு போடணுங்கிற இதெல்லாம் வருது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது திட்டமிட்டு செய்யப்படுகிறதுங்கிறது ஒன்று. 2வது, ஹிந்துத்துவ அஜெண்டாவோடு இஸ்லாமியர்களும் தலித்துகளும் திட்டமிட்டு அவர்களோட இடப்பெயர்வுகள் அவங்க ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆகிறாங்கன்னா இதை காலி பண்ணுறதுக்குங்கிறது தான் ஆக்சுவலாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து நம்ம பல ரிப்போர்ட்ஸை பார்க்குறோம். இதில் இன்னும் ஒரு ஹைலைட் என்னென்னா, மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரி தான் வீட்டில் அவங்க
பீஃப் வச்சிருக்காங்கன்னு சந்தேகத்துக்கு இடமாக வந்ததுனால 11 இஸ்லாமியர்களின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு காங்கிரஸ் தலைவருடைய வீடு 6 கோடி ரூபா மதிப்பிலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வீட்டை இடிச்சு ஃபுல்லாவே நொறுக்கிட்டாங்க. ஒரு 1 வீக் தான் இருக்கும். அதான் இப்போ இது வந்து அடுத்தடுத்து வருது அப்படின்னா, நீங்கள் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் கிடையாது, இவங்க தெரிந்தே அந்த குற்றச்செயலை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதுக்கான தரவுகளை பார்த்தோன்னா நமக்கு உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி லக்னோவில், யூபியினுடைய லக்னோவில் அக்பர் நகர் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 1800 வீடு கடை எல்லாம் சேர்த்து 1800, அதில் 1169 வீடு, 101 கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், மொத்தம் 1800 வீடு மற்றும் கடைகள் சேர்த்து இடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கேட்டால் அந்த இடத்துல நாங்கள் வந்து இக்கோ டூரிசம் ஹப்பு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இவங்களா ஜிஓ இது பாஸ் பண்ணிவிட்டு அவங்கள இடப்பெயருக்கு போது நேரமும் கொடுக்காம இடிச்சு நொறுக்கிறாங்கிறது தான் பார்க்குறோம். நமக்கு என்னென்னா அக்பர் நகர், முசாஃபர் நகர் இப்படி இருக்கிற இடமா தேடி தேடி இவங்க எப்படி போய் எவிக்ஷன் பண்ணுறாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் இதுக்கு ஷிண்டேக்கும் அந்த வியாதி நடுவில் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே வந்து ஃபட்னாவிஸ் பல நேரங்களில் இதை ரொம்ப அட்வொகேட் பண்ணி புஷ் பண்ணார், அவர் தரப்பிலிருந்து புஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் தான் அந்த பீஃபுக்காக இது பண்ணது அப்படிங்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதி கிட்டத்தட்ட 3500 மக்கள் 600 வீடுகளை இடித்து ஜெய்பீம் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலித் செட்டில்மெண்ட்டாக இருக்கக்கூடிய மும்பையினுடைய போவாய்ங்கிற பகுதியில் தலித் செட்டில்மெண்ட் தாக்கப்பட்டு 3500 மக்கள் வீடு அற்றவர்களாக ஒரே இரவில் மாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இது அடிப்படையில் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவங்கெல்லாம் ஒரு இடத்துல அமைப்பாக திரள்றது, அவங்க ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து ஆர்கனைஸ் ஆகக்கூடிய வழி வந்தது அப்படின்னாலே, உனக்கு லேண்டோ ஒரு இடமோ பெர்மனண்ட்டான செட்டில்மெண்ட் இருந்தால் தானே நீங்கள் ஆர்கனைஸ் ஆகி உங்களுக்கான வெல்ஃபேரை நோக்கி யோசிக்க முடியும். நான் காலி பண்ணுறேன்னுட்டு எதேச்சாதிகாரத்தோடு செய்யக்கூடியதாக தான் இருக்கிறது. இந்த டேட்டாஸை தொகுத்தது யாருன்னு பார்த்தோம்னா ஹவுசிங் அண்ட் லேண்ட் ரைட்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு அமைப்பு. அவங்க தான் அந்த டேட்டாவை தொகுத்து அதாவது லோக்கல் கவர்மெண்ட்லேயே செய்யக்கூடிய அதிகாரிகளே பண்ணக்கூடியது, மாநில அரசு, மத்திய அரசு இப்படி எல்லாமும் போடக்கூடியது. வெறும் 2 ஆண்டுகள் 2022-23 கோவிட் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரிசர்ச் ஆகி ஒரு இதுக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது 1,53,820 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஃபோர்ஸ்ட் எவிக்ஷன் கிட்டத்தட்ட 7,38,000 பேர், 7,38,438 பேர் இந்தியா முழுக்க. அது கிராமப்புறம் நகர்ப்புறம் எல்லாம் சேர்த்து அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த எண்ணிக்கைங்கிறது அதிகமாகிட்டே போட ஆண்டுதோறும் அதிகரிக்குது. 2022 1 லட்சம் பேர், 2019 1 லட்சம் பேர் இப்படி வீடுகளை இடிக்கப்பட்டு விரட்டப்படுறாங்க அப்படின்னா அது 2023 5.25 லட்சமாக மாறுது. அப்போ இது திரும்ப எண்ணிக்கையை நோக்கி கூட்டிகிட்டு போகுது என்பது இவங்க உள்ளுக்குள்ள குறிப்பாக ஹனுமான் ஜெயந்தி, ராமநவமி, இப்போ இருக்கிற எல்லா சாமிக்கும் என்ன பண்ணுறாங்க, ஊர்வலம் போகக்கூடிய ஒரு கல்ச்சரை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு பல நேரங்களில் இவங்க ஊர்வலம்னு சாமியை கொண்டு போயிட்டு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் அது கலவரமான கலவரத்துக்கு பிறகு லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து ஆட்கள் வந்து இதெல்லாம் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் அடித்து அப்படியே இருக்கக்கூடியது திட்டமிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மெத்தட் இந்த மேட்னஸை தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. மத்திய பிரதேசத்தில் தான் அதனுடைய உச்சமாக கிட்டத்தட்ட 29 வீடுகள் ஹனுமான் ஜெயந்தி கலவரத்துக்கு பிறகு இடிக்கப்படுகிறது. அதில் வந்து ஒரு 16 வீடுகள் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தால், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அவங்களுடைய அந்த வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தின்படி இடம் பார்த்து கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளையும் இடித்து தள்ளி இருக்கிறார்கள். அப்போ மத்திய அரசு, உத்தரப்பிரதேச அரசாங்கம், இது மத்திய பிரதேசத்தில் இப்போ நடந்திருக்கக்கூடிய செய்தி. கடந்த இது ஆக்சுவலாக ஏப்ரல் 2022 அந்த அங்கே ஹனுமான் ஜெயந்தி கலவரத்துக்கு பிறகு செய்கிறாங்க. அதே மாதிரி உத்தரகாண்ட்லேயும் சில கலவரங்களுக்கு பிறகு சில வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. உத்தரகாண்டில் அந்த கலவரம், அதுக்கான விஷயங்கள். இன்னொன்று, அதாவது இவங்க இப்போ இது என்னென்னா ஒரு பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வராங்க. ஒன்று வீடை இடித்து ட்ரிகர் பண்ணணும், இல்லை ட்ரிகர் பண்ணிவிட்டு போய் வீடை இடித்து அதை அடுத்த பக்கத்தில் அவங்க ரியாக்ட் பண்ண விடாமல் அவங்கள ஒடுக்குவதற்கான வேலை அப்படிங்கிறது தான். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை கேட்டாங்க, நீங்கள் அக்யூஸ்டாக இருக்கிறவங்க மேலே நீ எப்படி கை வைப்ப, கன்விக்டே ஆனாலும் கை வைக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டு ஒரு வீட்டில் ஒருவர் குற்றம் செய்கிறார் என்பதற்காக அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய வாழ்வதற்கான உரிமையை, அவங்களுடைய இடத்துக்கான உரிமையை பறிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் பொருந்திய அரசாக இருந்தாலும் நீங்கள் ஜுடிஷியலாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக கொடுக்க முடியாது. சட்டத்தில் அப்படி நீங்கள் அவங்கள ஏதுமற்றவர்களாக ஆக்குவதற்கான ஒரு விஷயம் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்லேயே கிடையாது. இது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களுக்கு எதிரானது. மாநில
அரசுகளுக்கு அதிகாரம் இல்லைங்கிறதுனால தான் அவங்க மேலே சட்ட ரீதியாக கிரிமினல் நடவடிக்கைகளை நம்ம இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணணுங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்ந்து நேற்றைக்கு நீதிபதி ஒருவர் நியமித்து நாடு முழுக்க இருந்து இதற்கான ஒப்பீனியன்ஸை எப்படி அதை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்து இண்டிபெண்ட்டாக அவர் உச்சநீதிமன்றத்திற்கு ரிப்போர்ட் அறிக்கைக்கணும் அப்படின்ட்டு டேட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அதாவது ஜுடிஷியல் டிபேட்டை நோக்கி போகணும் அப்படிங்கிறத இதை ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட இதில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டார்கெட்டட் அட்டாக் இருக்கு இல்லையா, அது அரசின் மூலமாக. ஏன்னா இப்போ நடுவில் மணிப்பூர் டேப்ஸ்ன்னு வந்தது, மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் பைரன் சிங் பேசக்கூடியதை போல கலவரத்தையே நான் தானேயா பண்ணேன், நம்ம தூண்டி விட்டு நம்ம ஆட்கள் தானேயா பண்ணாங்க அப்படின்னு அவர் பேசுவதை போன்ற ஆடியோக்களை ஒயர் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து அந்த டேப்ஸை பல பார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, இது ஃபுல்லாக ஏங்கிற இடத்துக்கு போனாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தது. அதே நேரத்தில் அவருடைய தம்பி அங்கே இருக்கக்கூடிய நம்ம அராம்பாய் தெங்கோல்னு அரசுடைய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய சீஃப் பொசிஷனில் இருக்கிறவர் பைரன் சிங்கினுடைய தம்பி. அவர் சொல்றாரு, இந்த ஆடியோக்களை நீங்க வெளியில கொண்டு வந்துட்டா உங்களால என்ன பண்ணிட முடியும்னு கேட்கிறாரு. அண்ணன் சீஃப் மினிஸ்டர் இது ஃபேக்கு டாக்டர்டுங்கிறாரு. தம்பி இப்போ இது வெளியில தெரிஞ்சிட்டதுனால எங்களை அசைச்சரை பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு இருக்கு. அப்போ குஜராத்தில் 2002 மோடி சீஃப் மினிஸ்டராக இருந்து கொண்டு அங்கு நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளை எப்படி ஸ்டேட் உள்ள ஸ்பான்சர்டு அப்படிங்கிறத தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இல்லையா. அதாவது ஒரு மாநில அரசு பங்கெடுத்து நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாதம்ங்கிறதுக்குள்ள தான் அந்த பேட்டர்னை இப்போ ரெப்ளிகாவாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை விட மிகப்பெரிய இந்துத்துவ லேபார்டரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக மத்திய பிரதேசம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் திரும்பவும் பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உத்தரகாண்டில் இப்போ இது என்னன்னா, நீங்கள் இப்போ ரிப்பீட்டடாக அங்கே கவர்மெண்ட்ஸ் வருது. புஷ்கர் சிங் தாமிக்கு இது செகண்ட் டேர்ம், பிஜேபியுடைய செகண்ட் டேர்ம். இங்கே உத்தரகாண்டில் அதுதான் புஷ்கர் சிங் தாமிக்கு. இங்கே நம்ம ஹரியானா எடுத்தோம்னா அங்கே 10 வருஷம் கவர்மெண்ட்டு ஒரு சேஞ்ச் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப இருக்கும்போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பல நேரங்களில் ஃபார்ம் ஆவதற்கு, கேள்வி அரசை நோக்கி எழுவதற்கு வரக்கூடிய நேரத்தில் ஹிந்துத்துவ ஸ்பார்க்கையும் போலாரைசேஷனையும் இப்போ நடக்க போகுது இல்லையா. விநாயகர் சதுர்த்தி இதற்கு பிறகு தான் அவங்க இப்போ நடக்க இருக்கக்கூடிய ஜம்மு மற்றும் ஹரியானாக்கான தேர்தலுக்கான வேலையே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் தான் பார்க்க போகிறாங்கன்னு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பதறக்கூடியதே அதை விட மிக முக்கியம் மகாராஷ்டிராவில் பெரிய லெவலுக்கு அவங்க செய்வதற்கான வேலைகள் ஸ்கெட்சுகள் போயிட்டுருக்கு. ஆர்எஸ்எஸ் கிட்ட அநேகமாக இந்த சதுர்த்தியை பெரிய லெவலுக்கு வெடிக்க வைக்கணுங்கிற அப்ரைசலை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மறுதளிக்க முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க அதில் தான் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறதும் கடந்த கால வரலாறுகள் தான் சொல்லுது. கடந்த கால வரலாறு அவங்க பிளேக் நோயை ஒழிப்பதற்கே எலியை பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னவர்களுடைய வாரிசுகள் இல்லையா, அந்த வம்சாவழியில் வந்தவர்கள் போது இப்படியான விஷயங்களாகத்தான் அதை நம்ம நகர்த்துறாங்கன்னு பார்க்க முடியும். நீங்கள் அடிப்படையில் புல்டோசரை, ஏன்னா இந்த நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி யோகியையும் சிவராஜ் சிங் சௌஹானையும் பாராட்டுறாரு. அவங்களுடைய இந்த புல்டோசர் வந்து நிற்கும், தப்பு பண்ணால் வீட்டுக்கு புல்டோசர் வரும் அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்திய ஆட்சி இதுன்னு பாராட்டுறாரு. அது பாராட்டத்தக்க ஒரு விஷயமா முதல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பிரதமர் நாற்காலிக்கு எந்த வகையிலும் குறைந்தபட்ச மரியாதையை கூட சேர்க்காத நரேந்திர மோடி அவர்கள் அப்படி தான் பேசுவார், நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் பிரதமராக என்டார்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பாஜகனுடைய கட்சித் தலைவராக என்டார்ஸ் பண்ணீங்கன்னா அது வேறு. பிரதமராக இருந்து ஓட்டு கேட்க போகிற இடத்துல நீங்கள் என்டார்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஊக்குவிக்கிறீங்கிறது அது வெள்ளிடை மலை. அப்போ அதை தாண்டி இதில் கிடைச்ச பாப்புலாரிட்டி யோகிக்கு, ஏன்னா யோகிக்கு என்னதான் இருந்தாலும் போன செகண்ட் டேர்ம் ஜெயிக்கும்போது சொல்லப்பட்டது அவர் வந்து பயங்கரவாதத்தை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரவுடிசம் தாதாயசத்தை அவர் ஒடுக்கினாருங்க, பெரிய லெவலில் கட்டுப்படுத்தினாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் செகண்ட் டைம் ஆட்சி வர்றதுக்கு அது முக்கியமான காரணம் பேக் டு பேக் கவர்மெண்ட் யூபிலன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வேலையை அரசே தொடங்குகிறது. ஸ்டேட் ஸ்பான்சர்டாக நீங்களே அதே குண்டாயசத்தை நடத்துவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அகைன் திரும்ப பாதிக்கப்பட்டவர்கள் அது பேக் ஃபயராக போகுங்கிறதுடைய நீட்சி தான் நம்ம இப்போ நடந்து முடிந்த பார்லிமெண்ட் தேர்தல் உங்களுக்கான மாற்றி குத்துனது அப்படின்னும் நம்ம கவனிக்கணும். அப்போ இவங்களுடைய யூஎஸ்பி, வழக்கமான யூஎஸ்பி அப்படிங்கிறது கலவரம் செய்வது, அரசில் இவங்க வளர்ச்சி டபுள் இன்ஜின் சர்க்காரெல்லாம் சொல்லி அது நமத்து போகக்கூடிய நேரத்தில் பழைய யூஎஸ்பியை பற்ற வைக்கிறதாக திட்டமிட்டு தான் இந்த எவிக்ஷன்ஸ் பெரிய லெவலுக்கு நடத்தப்படுகிறது. அதில் பல இடங்களில் ஸ்டே ஆர்டர் எங்களுக்கு இன்னும் வந்து சேரலன்னு சொல்லி அந்த கேப்பில் இடிச்ச கேசஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ரிப்போர்ட் ஆகிருக்குங்கிறது தான் நம்ம உன்னித்து பார்க்கணும். இப்போ இந்த வீடுகள் இடிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் வீடுகளும் இடிக்கப்பட்டிருக்கு. அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வீடு இடிக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் வீடு மட்டும் அல்லாமல் சில முக்கியமான ஹிந்துவாக இருந்தாலும் சில பத்திரிகையாளர்கள் வீடு எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு, ஆக்டிவிஸ்டுகள். இந்த பேட்டர்னை நம்ம எப்படி பார்க்கறது? இது வந்து டிசன்ட்டுக்கான பயம் அப்படின்னு நம்ம அடிப்படையில் எடுத்துக்கலாம். உங்கள் அரசின் மீது
விமர்சனம் வைக்கக்கூடிய அல்லது உங்கள் அரசை கேள்வி கேட்கக்கூடிய, இந்த கேள்வி கரெக்டாக இருக்குது, இதை மக்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருச்சுன்னா அவங்க இவங்க கூட சேர்ந்து நம்மளை கேள்வி கேட்டால் அது நம்முடைய ஆட்சியவே கவத்துறோன்னு யார் யாரெல்லாம் பயத்தை உருவாக்குகிறார்களோ, நீங்கள் கௌரி லங்கேஷில் தொடங்கி எடுத்துக்கலாம், நரேந்திர தபோல்கர்ல இருந்து நீங்கள் அது லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இது போக சிறையிலேயே, அதாவது இங்கே ஸ்டான் சுவாமி மாதிரி சிறையிலேயே அது வந்து ஆக்சுவலாக ஜுடிஷியரியும் துணை போன ஒரு அரசால் நிகழ்த்தப்பட்ட கொலை. அது நம்ம அதுக்கு மேலே அதில் வேற ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பீமா கோரேகான் வழக்கில் என்னதாங்க நடக்குது, எப்போ தாங்க ட்ரையல் நடக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போ நீங்கள் அந்த மாதிரியான, அதாவது இந்த அரசு தான் விமர்சிக்கப்படுவதை கண்டு அஞ்சுவதனுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் புல்டோசர் வச்சு, அதாவது நீங்கள் அவங்க நம்மளை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. ஏன் கேள்வி கேட்குறாங்க? அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ இல்லை டிபெண்டன்ஸாக இருக்கிறவங்கள பார்த்துக்கணும் இப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லாததுனால தான் அவன் நம்மளை கேள்வி கேட்குறத நோக்கி வரான். அவனை நம்பி இருக்கிறவங்களே நடுத்தருவு கொண்டு வந்துட்டோம்னா அவன் அதை பார்ப்பானா, நம்மளை கேள்வி கேட்பானா அப்படிங்கிற ஒரு மிக மோசமான கீழ்த்தரமான அரசியலினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம அதை அடிப்படையில் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து இஸ்லாமியர்கள் வீடு, தலித்துகள் வீடுகள் குறிவைக்கப்படுவதற்கான காரணம் அவங்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய, அதாவது ஆதிக்க ஜாதியில் பிறந்தவர்களுக்கு தலித்துகள் மீதான அந்த உள்ளுக்குள்ளே இன்டர்னலைஸ்டாக ஒரு அவங்க நமக்கு கீழே தாங்கிற அந்த ஒரு எண்ணமும், இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு, தீவிர மதவாத இந்துத்துவ சனாதனிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடியதையும் இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அப்படியே பற்ற வச்சு அந்த பாயிலிங்லேயே வைக்கணுங்கிறதுக்காக இவங்க பயன்படுத்துவது என்பதை தாண்டி இதை வச்சு கேட்குறவங்களெல்லாம் ஹிந்து விரோதின்னு மாற்றக்கூடிய, லேபிள் பண்ணக்கூடிய இடமும் அந்த இடத்துல தான் வருது. மோடி அரசு இப்போ துருவரத்திலேருந்து அத்தனை பேரும் ஒரு 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 ஸ்க்ரீன்ஷாட்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நேற்று திரும்ப சுத்தலுக்கு வந்துச்சு. என்னென்னா, காங்கிரஸினுடைய ஐடி செல் அவர்களுடைய டொமைன் வந்து சைனாவில் இருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய அட்ரஸை பாருங்கள், எப்படி ஒரு சைனாவில் இருந்துட்டு காங்கிரஸோட ஐடி செல் வரும். நேற்று ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ஷேர் ஆச்சு. நம்ம எடுத்து அது என்னென்னு பார்த்தோன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஃபேக்ட் செக் பண்ணி அது பொய்ன்னு போட்டிருக்காங்க. அந்த பழைய ஸ்க்ரீன்ஷாட்டே திரும்ப சுத்தலில் வந்துக்கிட்டுன்னா இவங்களுக்கு அவதூறு கையில் எடுக்கணும். மாற்று கருத்து வரும்பொழுது அதை வந்து எதிர்கொள்ளுவதற்கு அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற பட்சத்தில் அவர்களை நிராதரவாக ஆக்கினால், ஏன்னா நீங்கள் ஆக்டிவிஸ்டாக இருந்து கேள்வி கேட்டால் கூட ஒருத்தன் வந்து நிற்க மாட்டான், அது இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க கத்துறாங்கன்னா 4 பேர் ஆமாம் அவர் சொல்கிறது நியாயம் தானேன்னு சொல்லுவாங்களே தவிர, அப்படி முன்னால் நின்று போராடுகிறவர்கள், இந்த சமூகத்துக்காக போராட வருகிறவர்களுக்கு ஒருவேளை அவர்களை ஏதாவது நாள் அவர்கள் குடும்பத்துக்கு உத்தரவாதமோ உறுதிப்பாடையோ இந்த சமூகம் கொடுக்காது என்பது அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த வகையில் அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாங்கிற இடத்திலிருந்து அந்த ஒரு நம்ம வந்து ஒரு பயங்கரவாத சித்தாந்தம், அதை விட மிக முக்கியம் நம்ம வந்து அரசு என்கிற கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்குது. இவங்களை சீர்குலைச்சிட்டோன்னா நமக்கு எதிரான குரல்கள் நசுக்கப்பட்டு விட்டால் மக்கள் அதுக்கு மேலே நம்ம சொல்கிறத, நம்ம ஊடகங்களை வச்சு நம்ம சொல்கிறது தான் நாடே சிறப்பாக இருக்குது, இந்தியா உளிர்கிறது என்று சொன்னால் நம்பிவிட்டு வாக்களிப்பார்கள், ஆட்டு மந்தைகளாகத்தான் இருப்பார்கள்னு நினச்சிக்கிட்டு அரசுகள் அச்சப்பட்டு செய்யக்கூடிய வேலையாக தான் நம்ம எதிர்பார்க்கணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. மிக நன்றி.